வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போறோம். 1/2 கிலோ நாட்டுக்கோழி, அரை கிலோ ரைஸை வச்சு சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி என் ஸ்டைலில் செய்ய போறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் செய்யலாம். 1/2 கிலோக்கு ஒரு 70 ml ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 30 கிராம் நாட்டு பசுனை சேர்த்துக்கலாம். 200 கிராம் வெங்காயம், பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன் நிறமா வதக்கலாம். வெங்காயத்தை கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன போடுவோம்? மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நம்ம 1 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுவோம். இப்போ 1/2 கிலோங்கிறதால 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். இது கூட மிளகாயும் சேர்ப்போம், பச்சை மிளகாவும். அதனால இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கங்க. மிளகாய் தூள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ 5 விரல் அடங்குற மாதிரி கொத்தமல்லி போதும், ரெண்டையும் சேர்த்துருக்கு, அப்படியே சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போதான் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதே மாதிரி 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிலோவுக்கு 200 கிராம் சேர்ப்போம். 1/2 கிலோவுக்கு 100 கிராம். இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குவோம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ மொத்தமாக பல்காக சேர்றது இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தனித்தனியாக போட தேவையில்லை. இப்படி 1/2 கிலோ 1 கிலோ செய்யும்போது தனித்தனியாக போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கினா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 200 கிராம் தக்காளி, 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ரப்பாக கட் பண்ணி சேர்த்துங்க. தக்காளி ரொம்ப பொடிச்செல்லாம் கட் பண்ண தேவையில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் 1 கிலோவுக்கு 200 கிராம் சேர்ப்போம். 1/2 கிலோவுக்கு 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். புளிப்பு அதிகம் இல்லாமல் சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்துருச்சு. கோழி பிரியாணி 1 கிலோ போட்டிருக்கோம், இப்போ 1/2 கிலோ போடுறோம். வீடியோவை சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொன்னால் தான் அடுத்து நம்ம வீடியோ கண்டினியூ போடுறதுக்கு நமக்கு ஆர்வம் வரும். நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம மசாலா நல்லா ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் வந்து ஒரு 70% பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழியை அப்படியே சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கிலோவுக்கு சொல்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சிங்க. அப்போ தான் அந்த மீட்டில் பிரியாணி ஃப்ளேவர் இருக்கும். இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி 30% இது மசாலாவோட வெந்து தம் விட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கூட கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்புறம் கொதிக்க விட்டுருலாம். 5 நிமிஷம் கொதிச்சு விட்டோம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. மசாலாவும் சிக்கனில் நல்லா இறங்கிருச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். எப்பவும் சேர்க்குற அளவு தான். பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1.25 அளந்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை பாயில் பண்ண தண்ணியும் எடுத்து அளந்து வச்சு சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா பபுள்ஸ் வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். நம்ம ரைஸை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ உப்பு, புளிப்பு, காரம்
இந்த 3 டேஸ்ட் பண்ணீங்க. உப்பு வந்து நமக்கு உப்பு உரைக்கணும். காரம் வந்து தொண்டையில் அப்படி அந்த காரம் நமக்கு தெரியும், காரம் இருக்கு அப்படின்னு. புளிப்பு வந்து நாக்கில் தெரியணும், லைட்டாக புளிக்கணும் அப்படி. சரிங்களா? இந்த 3 டேஸ்ட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரைஸை போட்டு தம் விட்டுறலாம். இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்போ ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், ஏன்னா உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கலாம். காரமும் புளிப்பும் கரெக்டாக இருக்குது. நம்ம தயிர் சேர்த்தோம்ல, அதோட புளிப்பும் அந்த மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்தோம், அதோட காரமும் கரெக்டாக இருக்குது. அது இல்லாமல் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். நான் 1 கிலோனால 6 இல்லை 5 தான் போடுவேன். அரை கிலோவுக்கு 4 சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா. ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸு நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற போட்டேன். 3 வாட்டி வாஷ் பண்ணி 4வது தண்ணி பிடிச்சி ஊற போட்டேன். சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற போட்டுருங்க. நல்லா வாஷ் பண்ணி ஊற போட்டுருங்க. அதுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல லென்த்தாகவும் இந்த ஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ ரைஸை சேர்த்துடலாம். ரைஸை சேர்த்தாச்சு. இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணுவோம். போட்டு கிண்ட வேண்டாம், பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். என் ரைஸ் உடஞ்சிரும். தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். 1க்கு 1 1/4 பாஸ்மதி அரிசி கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் ஜீரக சம்பா இல்லை புல்லட் அரிசி அதெல்லாம் செய்கிறீங்கன்னா 1க்கு 2ன்னு சேர்த்துக்கிங்க. நல்லா பபுள்ஸ் வரட்டும், தம் விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரட்டும். ஒரே ஒரு வாட்டி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் விட்டுறலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ தம் விட்டுறலாம். இவ்வளோ தண்ணியோட தம் விடுங்க. அடி பிடிக்காது. ரைஸும் நல்லா பூ மாதிரி பூத்து வரும். தம் விட்டேன். வெறும் பேப்பர் வச்சு ஒரு தட்டு வச்சு மூடியிருக்கேன். வெயிட் எதுவும் வைக்கல. 20 நிமிஷம். ரொம்ப மெல்லிசான தீ தான் வச்சுருக்கேன், தெரியுதா? அவ்வளோதான். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு. கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணி பாருங்கள், சைட்லலாம் அந்த பேப்பர் உறிஞ்சி வச்சிருக்கு பாருங்கள். இப்போ எக்ஸஸ் தண்ணியெல்லாம் இந்த பேப்பரை உறிஞ்சிக்கும். அதனால தான் பேப்பரை போடுறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுவோம். அட்டாட்டாட்டா, நம்ம பிரியாணி பாருங்கள், வேறு லெவல். நல்ல கலரு, நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரு. ஸோ பொறுமையாக எடுத்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு வாட்டி. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். மக்களே, நம்ம பிரியாணி பாருங்கள், பிளேட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். லெக் பீஸ் பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ரைஸும் நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது பிரியாணி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.